ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு தங்கம் ஃபேமிலி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ பார்க்குறவங்க தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கிறோம்னா, எங்கள் ஊருக்கு பக்கத்தில் பெரம்பலூர் மாவட்டத்தில் திருவாலந்துறை அப்படிங்கிற ஊரில் வெள்ளாற்றங்கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலில் நடைபெற்ற மாசி மகத்துக்கு தான் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இதுதான். மாசி மகத்துக்கு கோயில் உள்ள போறதுக்கான வழி. 2 சைடிலும் ஏகப்பட்ட கடைகள். அங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கடைகள் கூட்டத்த பாருங்க. அப்படியே அந்த கூட்டத்த தழுவிக்கிட்டு நாங்களும் அப்படியே போய்க்கிட்டே இருக்கிறோம். மாசி மகத்துக்கு எங்க வீட்டு குழந்தையும் தூக்கிக்கிட்டு எங்க ஃபேமிலியோட நாங்க எல்லாரும் போயிட்டுருக்கிறோம். போய் நேரா நம்ம வந்து விளையாடக்கூடாது, ஆத்துக்கு போகக்கூடாது, கோயிலுக்கு போகணுங்கிறதுக்காக தான் இந்த கூட்டத்த விலக்கி நாங்க அப்படியே கோயிலுக்கு மெல்ல நடந்துக்கிட்டு அப்படியே 2 செல்லும் பார்த்துட்டு, பிள்ளைங்க வேற அத வாங்கலாமா, இத வாங்கலாமான்னு கேட்டுக்கிட்டே வர வர ஊன்னு சொல்லிக்கிட்டே நானும் வீடியோ எடுத்துக்கிட்டே அப்படியே போய்க்கிட்டே இருக்கிறோம். அப்படியே கோயில் பக்கத்துல போயிட்டோம். அங்க வந்து ஒரு அரச மரம் இருக்கும். கோயிலுக்கு வெளியில அரச மரம் இருக்கும். மாசி மகத்துக்கு நாள் எப்பயுமே தேர் போடுவாங்க இல்லையா? அந்த பாருங்க வந்துட்டோம். அந்த தேரும் அங்க பக்கத்துல நிக்குது. அங்க பாருங்க தேர் வந்து நாள் தேர் போச்சு. அந்த தேருக்கான வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் வீடியோ லிங்க்கு. அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க. அப்படியே நாங்க அந்த கோயில் உள்ள போகணும். உள்ள போறதுக்கு முன்னாடி செருப்பு எல்லாத்தையும் வெளியில தான் கழட்டி விடணும். சரிங்களா? அதனால செருப்பு எல்லாத்தையும் நாங்க வெளியில கழட்டி விடுறதுக்கு அப்படியே அந்த கோயிலுக்கு இடதுபுறத்துல நிறைய வண்டியெல்லாம் நின்றுட்டு இருந்தது. இதை பாருங்க, அதே உங்களுக்கு தெரியும். ஏன் இப்ப நாங்களே இப்ப பாருங்க, இப்ப அந்த பக்கம் போகும் பாருங்களேன், வழியை விட்டுட்டு அப்புறமா போயிட்டு செருப்பெல்லாம் கழட்டி விட்டுட்டு இப்போ வந்து நாங்கள் கோயில் உள்ளேயும் போயிட்டோம். கோயில் உள்ள போயிட்டு மூலவரை தரிசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வெளியில கொடிமரத்தெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே உள்ள நுழைஞ்சோம். உள்ள போயிட்டு நம்ம வந்து மூலவருக்குள்ள போனோம்னா அங்கே வந்து ஏகப்பட்ட கூட்டம் இருந்துச்சு. அப்படியே கொடிமரத்தையும் நான் பார்த்துட்டேன். அப்படி இந்த பக்கம் இருந்து அப்படியே எங்கள் வீட்டு ஆளுங்க எல்லாம் அப்படியே அங்கே மூலவரை போய் தரிசிக்கிறதுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா? அவங்க அப்புறம் மூலவரை போய் பார்த்தாங்க. மூலவரை பார்த்துட்டு அவங்களும் வெளியில வந்தாங்க. அப்படியே வெளியில வந்துட்டு பக்கத்துல வந்து நவக்கிரகங்கள் இருக்கு. அந்த நவக்கிரகங்களை சுத்துறதுக்கு போறோம்னாங்க. அதையும் போய் சுத்துனாங்க. அங்க எல்லாரும் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. நவக்கிரகங்களை சுத்துவாங்க. அப்படியே இந்த பக்கம் இடது பக்கமா பார்த்தீங்கன்னா 63 நாயன்மார்களுக்கும் கோயில்ல வந்து சிலை வச்சிருப்பாங்க. இப்ப அதெல்லாம் பார்ப்போம். இந்த இடையில என்னை தனியா விடுங்கடா, நான் தனியா போய்க்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் அங்க பாருங்க, தனியா வந்து கம்பியை பிடிச்சிக்கிட்டு அவ்வளவு கூட்டத்திலயும் அவன் எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறான் பார்த்தீங்களா? அவனுக்கு தெரிஞ்ச விதத்துல அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த பாருங்க, அப்படியே நவகிரகங்களை சுத்துறாங்களா? நவகிரகங்கள் வந்து நமக்கு பிடித்த தோஷங்கள் எல்லாம் போகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இந்த கோயில் அது மட்டும் இல்லை, இந்த கோயில் வந்து 5000 வருஷத்துக்கு வந்து ரொம்ப பழமையான கோயில்னு சொல்றாங்க. பெரம்பலூர் மாவட்டத்துல தான் இருக்கு. இந்த கோயில் வந்து எங்க ஊர்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் தான். வெள்ளாறுன்னு சொல்லுவோம் எங்களுக்கு. அந்த வெள்ளாத்துல தான் இந்த கோயில் இருக்கு. இது பாருங்க, இது 63 நாயன்மார்கள் இருக்கிறது. இது வந்து வணங்கிட்டு இருப்பாங்க. இந்த கோயில்ல வந்து திருமாலும் பிரமனும் சிவபெருமான்கிட்ட வந்து சந்தேகம் தீர்த்து கொண்டதா ஒரு ஐதீகம் இருக்கு. இது மட்டும் இல்லை, நம்ம இவரு கங்கை கொண்ட சோழன், கரிகால் சோழன் இருக்கிறான் இல்லையா? அவரும் வந்து இந்த கோயிலை வணங்கிட்டு போனதா குறிப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த கேது தோஷம், நாகதோஷம், சனி பாதிப்பு இருக்கிறவங்களாம் இந்த கோயில்ல இருக்கிற கிணத்துல வந்து நீராடினாங்கன்னா இதெல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கு. இந்த 63 நாயன்மார்களையும் எங்க ஃபேமிலி வந்து கும்பிட்டுக்கிட்டே போறாங்க. இதெல்லாம் பண்ணா நம்மளுடைய தோஷம் வந்து நீங்கும் அப்படிங்கிறாங்க. இதுல வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த வெள்ளாத்தங்கரையில நிறைய கோயில்கள், இந்த கரையை ஒட்டி நிறைய சிவன் கோயில்கள் வந்து இருக்கிறதா சொல்றாங்க. அதுல வந்து குறிப்பா சொல்லணும்னா அந்த திருவாலந்துறை சொல்றாங்க, அப்புறம் திருமாந்துறைன்னு சொல்றாங்க, ஆடுதுறை சொல்றாங்க, திருவட்டத்துறை அப்படின்னு ஒரு துறை இருக்கும், அது ஒன்று சொல்றாங்க, அப்புறம் முடவன் துறை, திருவரத்துறை, இப்படி 7 துறைகள் வந்து இந்த வெள்ளாற்றங்கரையிலே கோயில் அமைஞ்சிருக்காங்க. இப்படியே வந்து அப்ப இது எவ்வளவு பெரிய சிறப்பா இருக்கும் பாருங்க, இல்லையா? நீங்களும் உங்களுக்கு நேரம் இருந்தால் தாராளமாக இந்த கோயிலை வந்து பாருங்க. ரொம்ப ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு நல்ல தலமாக தான் இருக்கும். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு வெளியில வந்து உட்காந்துருக்குறோம். இந்த கோயில் கொடிமரத்துக்கு கீழே கொஞ்சம் உட்காந்தா
சாந்த சுரூபம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையாக, மன அமைதி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அங்கேயும் கொஞ்சம் உட்காந்தாங்க. இப்போ உட்காந்துட்டு அப்படியே வெளியே போகிறாங்க. வெளியே வந்து ஆற்றுல வந்து நீராடுறதுக்கு வந்துட்டாங்க பாருங்க. சிவபெருமானும் பார்வதி அம்மாவும் நீராடுறதுக்கு வந்துட்டாங்க ஆற்றுல. இந்த ஆற்றுல அவங்க நீராடுனா அவங்களுக்கு சக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். சரி, இப்போ மாசி மகம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். மாசி மகங்கிறது மாசி மகத்தில் மாசி மாதம் வருது இல்லையா, தை மாசி. அந்த மாசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமியும் மக நட்சத்திரம் இது ரெண்டும் ஒன்று சேரும்போது கொண்டாடுறது தான் இது வந்து மாசி மகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு புராண கதையும் சொல்கிறாங்க. கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதை, கோதாவரி, காவேரி, சரையு, துங்கபத்ரா, கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு 9 நதிகள் இருக்குது. இது வந்து நவநதிகள் அப்படின்னு போடுறாங்க. சரிங்களா? இது வந்து நம்ம இந்திய மக்களால் புண்ணிய நதிகளாக போற்றப்படுதாங்க. இந்த நதியில் போய் நீராடினா நம்மளுடைய பாவங்கள்லாம் தொலையும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இதனால் வருஷம் முழுவதும் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நதியில் போய் நீராடுறாங்க. அப்படி நீராடுறதுனால இந்த நதிகளுக்கு ஏராளமான பாவங்கள் வந்து செஞ்சிருக்கான். இதனால் கவலை அடைஞ்ச இந்த நதி எல்லாமே ஒன்று சேர்ந்து போய் சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாங்க. எங்கள் பாவங்களை தீர்த்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரத்தை சொல்லுங்கள். அதுக்கு சிவபெருமானும் என்ன சொல்கிறாங்கன்னா, மக நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணையும் மாசி மாதத்தில் போய் கும்பகோணத்தில் இருக்கிற அக்னி திக்கில் உள்ள தீர்த்தத்தில் போய் நீராடுங்க. உங்கள் நீராடினீங்கன்னா உங்கள் பாவம்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி இந்த 9 நதிகளும் ஒவ்வொரு வருஷமும் கும்பகோணத்தில் இருக்கிற தீர்த்த குளத்தில் எழுந்தருளி தங்களுடைய பாவத்தை போக்கிக் கொள்கிறாங்களாம். அப்போ அப்படி போக்கிக் கொள்ளும்போது அந்த நதிகள் புனிதமடைதான் புராண கதைகள் இருக்கிற அந்த நாளில் தான் மக்களும் போய் கும்பகோணம் மகாநதியில் தீர்த்தமாடினா தங்களுடைய பாவங்கள்லாம் போய் புண்ணியம் பெறலாம் அப்படிங்கிறது தான் ஒரு நம்பிக்கை. இதுதான் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுறாங்க. 12 வருஷத்துக்கு ஒரு முறை மகாமகம் அப்படின்னு சொல்லி கும்பகோணத்தில் கொண்டாடுவாங்க. நார்த்து சைடில் கும்ப மேளா அப்படிங்கிற பேரில் கொண்டாடுவாங்க. சரிங்களா? இது மட்டும் இல்லைங்க, இன்னும் வேறு ஒரு கதை சொல்கிறாங்க. வர்ண பகவானுடைய தோஷத்தை போக்குனதும் சிவபெருமான் இந்த நாளில் தான் போக்குனாராம். ஸோ அதனால் இவரும் இந்த நாளில் எல்லோரும் நீராடினாங்கன்னா அவங்க பாவங்கள் தீரும் அப்படின்னு சொல்லி வரவழைச்சாராம். இதுவும் இல்லாமல் திருவண்ணாமலையில் வந்து இப்போ வல்லாள மகாராஜா ஒருத்தர் இருந்தாராம். அவருக்கு மகனே இல்லையா, அந்த சிவபெருமானே மகனாக வந்து பிறந்தாராம். அந்த வல்லாள மகாராஜா இறந்தபோது இவர் தான் வந்து அந்த திரு சடங்கெல்லாம் செஞ்சாராம் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம். அது இந்த திருவண்ணாமலையில் இன்னமும் நடந்துகிட்டு இருக்கா அந்த மாசி மகாநதிக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாசி மகத்தில் நீங்களும் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கும்பகோணத்தில் போய் நீராடுங்க. இல்லையா உங்கள் அதிகாலையில் உங்கள் ஊரில் இருக்கிற வெள்ளாறு, ஆறு, குளம், ஏரி, நீரோடை இங்கெல்லாம் தண்ணி ஓடுதோ அங்கே போய் நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்கள் பாவம் தீரும் அப்படின்னு நம்பப்படுது. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் நீங்களும் தாராளமாக இதை வந்து செய்யலாம். சரிங்களா? சரி, இப்போ வந்து அது மட்டும் இல்லைங்க. இப்போ பாருங்கள், எல்லோரும் மகத்தனங்கள்லாம் முடிச்சுட்டு போயிட்டு ஆற்றுல போய் அப்படியே கொண்டாடுறோம். ஆற்றுல போய் உக்காந்து ஜாலியாக டைம் பாஸ் பண்ணோம். இதில் இந்த மக அன்னைக்கு காலையில் வந்து திதி கொடுப்பாங்க. இந்த இறந்தவங்களுக்கு திதி கொடுப்பாங்க. அது எதுக்கு கொடுக்குறாங்கன்னா நம்மளுடைய 7 தலைமுறை பாவங்களையும் போக்கி பித்ரு தோஷங்கள் எல்லாத்தையுமே நிவர்த்தி செய்யுமா. அதனால் இந்த காலையில் வந்து போய் அங்கே வந்து திதி கொடுக்குற ஒரு பழக்கமும் வருஷம் இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் நிறைய வெளியூரில் இருந்து வந்து திதி கொடுப்பாங்க. சரிங்களா? அப்படி திதி கொடுக்கறதுனால ஏற்படும் என்ன, மாசி மகத்தில் முன்னோர்களுக்கு அந்த தர்ப்பணம் கொடுத்தா பித்ரு சாபத்தை நீங்குமா, தோஷத்திலிருந்து விடுவிக்குமா, முன்னோர்களுடைய ஆசி நமக்கு கிடைக்குமா, நம்ம 7 தலைமுறைக்கும் செஞ்ச பாவங்கள்லாம் நீங்குமா, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குங்க திதி கொடுக்கறது. ஸோ பாருங்கள், எங்கள் குழந்தைங்க வந்து ஜம்ப் பண்ணுறேன் விளையாடுறேன்னு சொல்லிட்டு அந்த ஜம்பிங்கில் ஏறி விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அவனுக்கு வந்து மூக்கில் வேறு அடிபட்டுச்சு, அழுதுட்டான். அப்புறம் பாதியிலே வந்து நாங்கள் கிடைக்கிறோம். இது வேணும்னு சொல்லி இந்த பிள்ளைங்க ரொம்ப அடம் பண்ணிச்சு. இதில் என்ன இருக்குன்னே தெரியல. இந்த இதுதான் ஒவ்வொரு வருஷமும் மாசி மகத்தப்ப இந்த மாதிரி காலையில் வந்து திதி கொடுப்பாங்க எங்கள் ஊரில். அதாவது இந்த வெள்ளாற்றங்கரையில் இது வந்து பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்கும். நான் முன்ன சொன்ன மாதிரியே தான் மாசி மகத்தில் எப்போ நீங்கள் திதி கொடுக்க மறந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாசி மகத்தில் திதி கொடுக்க வந்து திதி கொடுத்துருங்க மறக்காமல். இது வந்து நம்ம முன்னோர்களுடைய ஆசி வந்து நமக்கு எப்பவும்
கிடைக்கும். அதே மாதிரி அவங்களுடைய ஆன்மா கூட சாந்தி அடைந்து சொர்க்க பேர் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஐதீகம். முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது மூலமாக நம்ம குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள், பயம், நீங்கள் தடைகள் விடுவோமா, கூடிய மங்கள காரியங்கள் நல்லபடின்ட்டு கலைந்து நடக்குமா, பித்ரு அன்னதானம், அந்த பித்ரு வழிபாட்டுடன் அன்னதானம் செஞ்சாலும் நல்லது பிறக்குமாங்க. இப்படி பல தோஷங்கள் நீங்கி நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருப்போமா நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. எவ்வளோ பேர் வந்து திதி கொடுத்துட்ருக்குறாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாசி மகம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மாசி மகம் ரொம்ப ஜாலியாக நாங்கள் போய் குடும்பத்தோடு கொண்டாடணும். திதி கொடுக்காதவங்களும் ஏகப்பட்ட பேர் இந்த திதி கொடுக்குறத பார்க்க முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய். அப்புறம் மாசி மகத்தை ஃபுல்லாக சந்தோஷமாக முடிச்சுட்டு எங்களுக்கும் இரவு நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு அந்த பசங்களுக்கு விளையாடுறதுங்க பாருங்கள். இப்போ விட மாட்டேன்ட்டாங்க. என்னை பிடிச்சி கடவுளை தள்ளி அதை வாங்குப்பா இதை வாங்குப்பான்னு செம்ம டார்ச்சர் பண்ணுனாங்க. இப்போ பண்ணி ஒரு வழியாக கடவுளில் பூந்து பிள்ளைங்க எல்லாம் பெண்கள் தானே அதிகம், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆளுக்கு 1.5 டஜன் வளையல் எடுத்துக்கிட்டாங்க. அந்த குட்டி பையன் வந்து அவனுக்கு வேணுங்கிற காரு, ஏரோப்ளேனு, அப்புறம் ஒரு பலூனு எல்லாத்தையும் வாங்கி கடைசியாக ஒரு 7-8 மணிக்கு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இவ்வளோதாங்க மகம். இதாங்க மகம். சம்பாதிச்ச பணத்தை செலவு பண்ணுறது தான் தேர் திருவிழா மகமே.